Hi children, வணக்கம். வெல்கம் டு ஏடிஆர் மேக்ஸ் 1.2ல எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல அஞ்சாவது சம் பார்க்கலாம். இன்னைக்கு அஞ்சாவது சம் என்னன்னு பாருங்க. 4 categories. A company has four categories employees கொடுத்துருக்குறாங்க. அசிஸ்டண்ட், கிளர்க், மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அதாவது உதவியாளர்கள், கிளர்க்னா யார், எழுத்து, மேனேஜர்ஸ் மேலாளர்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னா நிர்வாகிகள். 4 பேர் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கிளர்க் வந்து கொடுத்துருக்காங்க, மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ஈன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் 10,000, 25,000, 50,000, 1,00,000. அதாவது 10,000 யாருக்கு அப்படின்னா அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, கிளர்க்குக்கு எத்தனை கொடுக்குறாங்கன்னா 25,000 கொடுக்குறாங்க, மேனேஜருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 50,000 கொடுக்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து 1,00,000 கொடுக்குறாங்க. சரியா? இதை வந்து நம்ம வந்து A1, A2, A3, A4, அதாவது 4 பேருக்கு, A5, 5 பேருக்கு கொடுக்குறாங்க, கிளர்க்குக்கு வந்து 4 பேருக்கு கொடுக்குறாங்க, மேனேஜருக்கு வந்து 3 பேருக்கு கொடுக்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 2 பேருக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து என்ன படத்தில் குறிக்கணும் அப்படின்னா ஆர்டர்ட் பேர், அதாவது வந்து ஆர்டர்ட் பேர்லேயும் குறிக்கணும், ஏரோ டயக்ராம்லேயும் குறிக்கணும். இந்த ரெண்டுலேயும் வந்து நம்ம குறிக்கணும். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அஞ்சாவது சம் பாருங்கள். சம் என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட், அதாவது வந்து உதவியாளர்கள் எழுதிக்கிடணும். சரியா? நான் தமிழில் எழுதுகிறேன், அப்போ தான் தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு தெரியும். உதவியாளர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஏ, அவங்க அசிஸ்டண்ட் தானே, அதனால் ஏன்னு கொடுத்துருக்கு. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? A1, A2, A3, A4, A5. சரியா? இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 10,000 கொடுக்குறாங்க. சரி, அடுத்து ரெண்டாவது யார் அப்படின்னு சொன்னால் எழுத்தர்கள், அதாவது கிளர்க்கு சி. இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. சரியா? C1, C2, C3, C4. இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 25,000 கொடுக்குறாங்க. சரி, அடுத்து யார் அப்படின்னா மேனேஜர்ஸ், அதாவது மேலாளர்கள், அதாவது எம். இவங்க வந்து M1, M2, M3 3 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 50,000 கொடுக்குறாங்க. சரி, அடுத்து வந்து நிர்வாகிகள், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கள், அவங்கள தான் நிர்வாகிகள்னு சொல்லுவோம் நம்ம. அவங்க வந்து ஈன்னு வச்சுக்கிடணும். ஈக்குவல் டு எத்தனை பேர் இருக்காங்க? E1, E2 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 1,00,000 கொடுக்குறாங்க. சரியா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எக்ஸு, அதாவது நம்ம எக்ஸை வந்து சேலரின்னு வச்சுக்கிடணும். எக்ஸ் வந்து சேலரின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதாவது ஊதியம், சம்பளம் சொல்லலாம், ஊதியம் சொல்லலாம். ஒய் வந்து பணியாளர்னு வச்சுக்கிடணும். ஒய் வந்து பணியாளர்கள். தமிழ் எழுத்து எனக்கு கொஞ்சம் சரியாக வராதுமா, எனக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆனது வந்து கை வந்து சரியாக வராது. தமிழ் எழுத்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டர்டு பேர், அதாவது வரிசை ஜோடிகளின் கணத்தில் இதை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பின்பக்கமே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வரிசை ஜோடிகளின் கணம் வச்சுக்கிடுவோம். இப்போது 10,000 சொல்கிறது வந்து ஏ, அப்படி தானே? அசிஸ்டண்ட்டுக்கு ஃபுல்லாக 10,000 சொன்னோம். அப்போ வந்து A5 வரை, A1லேருந்து A5 வரையும் ஃபஸ்ட்டு வந்து சேலரி, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் எழுதணும், பின்னாடி தான் ஒய் எழுதணும். அப்போது 10,000. அது என்ன? A1க்கு. அடுத்து 10,000 A2க்கு. அடுத்து 10,000 A3க்கு. அடுத்து 10,000 A4க்கு. அடுத்து 10,000 A5க்கு எழுதிக்கணும். சரியாமா? அடுத்து வந்து என்னது? கிளர்க்குக்கு என்னது? 25,000. அப்போ அது ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு சேலரி தான் எழுதணும், ஏன்னா எக்ஸ் தானே முதல்ல எழுதணும். சேலரி கிளர்க்கு 1க்கு,
அடுத்து 25,000 C2க்கு, 25,000 C3க்கு, 25,000 C4க்கு. சரி, 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 50,000 மேனேஜர்ஸ்க்கு, மேலாளருக்கு வந்து அப்போ 50,000 M1, 50,000 M2, M3. சரியாமா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னால் 1,00,000. 1,00,000 யாருக்கு கொடுக்குறாங்க? நிர்வாகிகளுக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு கொடுக்குறாங்க. அப்போ 1,00,000 E1, E2க்கு கொடுக்குறாங்க. சரி, இப்போ வந்து அம்புக்குறி படம் போடணும். அம்புக்குறி படம் ஃபஸ்ட்டு எப்படி போடலாம்? ஆரோ டயக்ராம். அம்புக்குறி படம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து 10,000, 25,000, அடுத்து 50,000, அடுத்து 1,00,000. 1,00,000 போட்டுக்கிடுவோம். இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸுங்கிறது என்னது? சேலரி. இங்கே பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். ஊதியம், சம்பளம் அப்படி எழுதி வச்சுக்கலாம். அடுத்து ஒய்க்கு போடணும். ஒய்க்கு வந்து என்னது? நிறைய இருக்குல்ல. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா போடுவோம். A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, C5. அப்புறம் M1, C5 வராது. M1, M2, M3. அடுத்து E1, E2. இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். ஒய் யாரு? பணியாளர்கள். பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம் நீங்கள். எம்ப்ளாயீஸ். இப்போ நம்ம குறிக்கணும். 10,000 யாருக்கெல்லாம் கொடுக்குறோம்? A1க்கு கொடுக்குறோம், A2க்கு கொடுக்குறோம், A3க்கு கொடுக்குறோம், A4க்கு கொடுக்குறோம், A5க்கு கொடுக்குறோம். 25,000 யாருக்கு கொடுக்குறோம்? C1க்கு கொடுக்குறோம், C2க்கு கொடுக்குறோம், C3க்கு கொடுக்குறோம், C4க்கு கொடுக்குறோம். 50,000 கொடுக்குறோம். M1க்கு கொடுக்குறோம், M2க்கு கொடுக்குறோம், M3க்கு கொடுக்குறோம். 1,00,000 யாருக்கு கொடுக்குறோம்? E1க்கு கொடுக்குறோம், E2க்கு கொடுக்குறோம். சரியாமா? இதான் வந்து அம்புக்குறி படம். அடுத்தது ஆரோ டயக்ராம். நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கலக்காமல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 10,000 5 பேருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 25,000 யாருக்கு கொடுக்குறாங்க? C1, C2, C3க்கு கொடுக்குறாங்க. அடுத்தது 50,000 வந்து M1, M2, M3க்கு கொடுக்குறாங்க. அடுத்தது இது E1, E2க்கு 1,00,000 கொடுக்குறாங்க. சரியா? நம்ம 2 படம் போட்டுட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க புக்கில்? ஆர்டர்ட் பேர் கேட்டிருந்தாங்க. வரிசை ஜோடிகள் கணமும் எழுதிட்டோம் நம்ம. அடுத்தது ஆரோ டயக்ராம் கேட்டிருந்தாங்க. அம்புக்குறி படமும் நம்ம எழுதிட்டோம். அவ்வளோ கணக்கு முடிஞ்சதுமா. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.